கோவாவில் பாஜக வகுப்புவாதத்தை தூண்டி மத நல்லிணக்கத்தை குலைப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கோவாவின் அழகும் இணக்கமான சூழலும் அங்கு ஆட்சியில் உள்ள பாஜகவால் தாக்குதலுக்கு ஆளாகியுள்ளதாக ராகுல் காந்தி தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். அங்கு வேண்டுமென்றே வகுப்புவாதத்தை பாஜக தூண்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார். மக்களை பிரிக்கும் வேலையை ஒருபுறத்திலும், மறுபுறம் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை சட்டவிரோதமாக பசுமை நிலங்களாக அறிவித்து அதை சுரண்டும் முயற்சியையும் பாஜக மேற்கொண்டுள்ளதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தை இந்தியாவில் பரப்பியவர்களின் முக்கியமானவரான ஸ்பெயினைச் சேர்ந்த புனித பிரான்சிஸ் சேவியரின் உடல் கோவாவில் பதப்படுத்தி பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அந்த உடல் மீண்டும் அடுத்த மாதம் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட உள்ளது. அப்போது அந்த உடலுக்கு DNA பரிசோதனை செய்ய வேண்டும் என RSS தலைவர் பாஸ்கர் வெல்லிங்கர் கூறியிருந்தார். அதற்கு எதிராக கோவாவில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் பாஸ்கர் வெல்லிங்கர் தலைமறைவாகியுள்ளார். இந்த விவகாரத்தை சுட்டிக்காட்டி பாஜகவின் இந்த செயல்கள் ஒருபோதும் நிற்காது, கோவா மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேசமும் பாஜகவின் பிளவுபடுத்தும் கொள்கைக்கு எதிராக ஓரணியில் திரள்வார்கள் என்றும் ராகுல் பதிவு செய்துள்ளார்.